மண்ணை சேர்ந்த அண்ணன் அப்பாதுரை அவர்கள் பேசுவார்கள். அவருடைய யூடியூப்லலாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இருக்கங்குடியில் மஞ்சத்துண்டு விவகாரம், இருக்கங்குடியில் மஞ்சத்துண்டு விவகாரம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நத்தத்துப்பட்டி இருக்கங்குடி தான் பிரச்சனை. நத்தத்துப்பட்டி கிராமம் அந்த ஏரியாவிலேயே 3000 தலைக்கட்டு ஒரே கம்யூனிட்டி உள்ள 5000 தலைக்கட்டு உள்ள ஒரே ஊர் நத்தத்துப்பட்டி. அண்ணன் சில உரைகள் பேசார். அதாவது இங்கே வந்திருக்கும் முக்கெழுத்து சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களோட வணக்கம். இதுக்கு முன்னாடி மேடைகளை பேசுனதில்லை, இதான் முதல் முறையாக பேசுகிறோம். அங்கேருந்து சொன்னார், அண்ணன் சொன்னார், இங்கே அண்ணனை எங்கே கூப்பிடுனாலும் 3 நாளைக்கு முன்னாடியே கூப்பிடுன்னு சொல்லி. அதான் உண்மை. நாங்கள் நினச்சோம், சரி சின்ன இதானே இன்றைக்கி ஒரு ஆலோசனை கூட தானே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எங்களுக்கே பிரமிச்சு போச்சு. அப்படி ஒரு கூட்டத்தை நம்ம சிவகிரி மக்கள் வந்து நம்ம ராஜா அவங்களுக்கு முதல்ல வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அருமையான ஏற்பாடு. என்னென்னா அது இவ்வளோ ஒரு வரவேற்பு நான் பார்க்கல, இப்படி எதிர்பார்த்து வரல. அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு வந்து நம்ம ராஜா கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிஎம்டி சார்பாகவும் நத்தத்துப்பட்டி பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அதுதான். அப்புறம் என்னென்னா, இப்போ இந்த சீமான் சொன்னாங்க, சைமன் தான் சொல்லணும். அவனை வந்து என்ன சைமன் கூட அவன் ஒரு சனியனாத்தான் இருக்கான். ஃபஸ்ட்டு சைமன், அவன் பேர் சீமான் கிடையாது. சரியா? எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் பருவத்தில் வந்து நீ பாண்டியரா நான் பாண்டியரா, இவனை பாண்டியன் யார் நம்ம கேட்டோமா? இல்லை யார் பாண்டியர்னு சொல்லி இவன்ட்ட நம்ம கேட்டோமாங்க? அவங்க வாட்டில் வேலையை பார்த்துக்கும்போது நான் தான் பாண்டியன் நீ தான் பாண்டியன், காலையில் சாமி இருக்குமா சாயங்காலம் சாமி இல்லைம்பா. அப்படி ஒரு ப்ராடு, நம்பர் 1 ப்ராடுக்கார பையனா அவன் சீமா மட்டும்தான். சரியா? அண்ணன் வந்து எசகிராஜா தேவரை பேசுகிறதுக்கு துளி அளவும் அருகதை இல்லாத பையன். அவன் வந்து துளி அளவு வந்து அவரை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இல்லாத பையன். சாட்டை துறைமுறம் பேசுனீங்கள, நான் பல்லரு அவர் பல்லரு இவர் பல்லர்னில, உன் தாத்தா பல்லர் ஏன் சொல்லலை? அவருக்கு மட்டும் தேவைப்பட்ட எங்கேருந்து வந்துச்சு? அப்படி இருக்கும்போது சீமானுக்கு நான் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு வீடியோ போட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சீமானுக்கு இந்த சிவகிரி மண்ணிலேருந்து சொல்கிறேன், நான் அடக்கி பேசு. இன்னும் ஒரு முறை பாண்டியர்கள் அவர் பாண்டியர் இவர் பாண்டியர் சொல்லி வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நாக்கு இந்த மேடையில் நான் பதிவு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பதிவு பண்ணுறேன். இதை பார்த்துக்கிட்டு சாட்டை துறைமுருகனுக்கும் சரி சீமானுக்கும் சரி சாட்டை துறைமுருகனுக்கும் சரி இந்த பதிவு பண்ணுறேன். நான் இனிமேல் வந்து அண்ணன் எஜகிராஜை பற்றி பேசுகிறதுக்கோ உனக்கு எந்த துளி அளவு அருகதை கிடையாது. மீறி பேசும் பட்சத்தில் உன்னுடைய நாக்கு இந்த நான் சிவகிரி மண்ணிலிருந்து இந்த ராஜா மண்ணிலிருந்து நான் பதிவு பண்ணுறேன் அந்த கருத்தை. சரியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா, அவனை சொன்னா அதாவது அந்த இருந்தது அவர், அதாவது எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. அந்த இன்னொரு பிள்ளையார் இருக்கான அந்த சாட்டை துறைமுருகன். ஆமாம், இவங்கெல்லாம் வரலாறு படித்தவங்களாம், இவர்தான் பாண்டியன் அந்த மாதிரி எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் வீடியோ பார்க்கும்போது அது அண்ணனை பற்றி வந்து அப்படி இப்படின்னு சொல்லும்போது நமக்கு மனசு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. சரி இருக்கட்டும். ஏன்னா பசுமண் மண்ணுக்கு யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் பசுமண் மண்ணுக்கு வரலாம். ஐயாவை பார்க்கறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளால் பதிரலாம். இவனை ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, ஒரு தீய சக்தியாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு தீய சக்தின்னு தான் சொல்லணும். இப்போ சாட்டை துறைமுறையாக அவர் தேவரன்னு சொல்கிறார். இவர் என்ன சமுதாயம்? எதுக்கு நீ தேவரை பேசுகிறதுக்கு இவங்களுக்கு என்ன ஒரு அருகதை இருக்குது? ஃபஸ்ட்டு இவனுக்கு அவனுக்கும் சண்டை இழுத்து வைப்போம், இழுத்து வச்சுட்டு நம்ம கூட வந்து குளிர் வச்சுட்டு போவோம். இதுதான் அவருடைய எண்ணம். அந்த எண்ணம் வந்து பழியேறாது. பசுமண் மண்ணுக்கு சீமான் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் வந்து மறுபடியும் மீண்டும் நன்றி தெரிவித்து நத்தத்துப்பட்டி சார்பாகவும் பிஎம்டி பொதுமக்கள் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.